யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். அடிக்கடி சுவிசேஷ கூட்டங்களிலே நாம் கேட்கிற ஒரு வசனம். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவருடைய அன்பை குறித்து சொல்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வசனம். ஆனால் அநேக நேரங்களிலே வசனங்கள் அதனுடைய கான்டெக்ஸ்டில் இருந்து இல்லைன்றால் என்ற பின்னணியிலே சொல்லப்பட்டது என்பதை அதை எடுத்துவிட்டு தனியாய் அந்த வசனம் மட்டும் அதிகமாய் பிரயோகப்படுத்துவதை நாம் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய வசனம் எப்பொழுதும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. வசனத்துக்கு இன்னொரு வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு நான் பார்த்தால் ஒழிய அதனுடைய வசனத்தின் முழு அர்த்தத்தை நாம் மனுஷ முடியாது, நாம் அறிந்து கொள்ள முடியாது. அநேக நேரங்களிலே நமக்கு ஏற்றவாறு அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை கவனிக்காது நாம் விட்டு விடுகிறோம். தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார், காட் இஸ் லவ் என்று சொல்லப்படுகிற கூட்டு எல்லாருக்கும் பிரியமான ஒரு, இல்லைன்றால் அது எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. புறஜாதி மார்க்கத்தான் ஆண்டவரை அறியாதவனும் கூட தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்கிறான்? அவன் ஆமேன் என்று சொல்லுவான், அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லுவான். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஜனங்களை எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வசனம் எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது? தேவன் எப்படி அன்புள்ளவராயிருக்கிறார்? நாம் உபயோகப்படுத்துகிற அன்கண்டிஷனல் லவ், தேவன் நிபந்தனையற்ற அன்பு கூறுவராயிருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை என்றால் அப்படியாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். தேவன் நிபந்தனையற்ற அன்புள்ளவராயிருக்கிறார், தேவன் அன்பாயிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய அன்பு எப்பொழுதுமே ஒரு நிபந்தனையோடு தான் நிச்சயம் இருக்கும். அது ஒரு கண்டிஷனல் லவ் தான். அவர் அதிகமாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. நாம் பாவியாய் இருந்த பொழுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அன்பையும் நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் இந்த உலக ஜனங்கள் எப்படி தேவனுடைய அன்பை குறித்து கவலையற்றவர்களாய், தேவனுடைய ரட்சிப்பை குறித்து அலட்சியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அது போலவே சபையிலே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை பற்றி இன்னும் அலட்சியப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஆகவே இந்த அன்பு எங்கே எதனுடைய பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். நாம் சில நாட்களுக்கு முன்பாக நாம் தியானித்த பகுதிதான். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்கிற ஒருவன் வந்து அவன் ஆண்டவரத்தில் என்ன கேட்கிறான்? ஆண்டவரை பற்றி அவன் புகழ்ந்து பேசுகிறான். ஆண்டவரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தேவன் தன்னுடனே இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி ஆண்டவரை செய்கிறான். அவன் புகழ்ந்து பேசின வார்த்தைகளே நாம் தியானித்தோம். ஆண்டவர் அவனுடைய புகழ்ச்சியெல்லாம் அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு பிரமித்து நிற்காமல் அவர் ஸ்ட்ரைட்டே நேராக எங்கே வந்தார்? அவனுக்கு எது தேவையோ அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுக்கு தேவையானதை நிச்சயந்தார். அவர் சொன்னார், அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உடனே சொன்னார். என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த சொல் இல்லை என்றால் இந்த வார்த்தை தான் யாருக்கு தேவைப்பட்டது? நிக்கோதேமுக்கு தேவைப்பட்டது. மற்றபடி அவன் சுய நீதி உள்ளவனாக இருந்தான்.
சுயநீதியினால் முழுமையாய் நிறைந்திருந்த அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை தெளிவுபடுத்தி அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அவனுக்கு சொல்வதுதான் அவனுக்குள்ள அன்பு. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவருக்கு புரியவில்லை என்று சொன்னோடனே அவர் சொல்கிறார் 10வது வசனத்தில், நிக்கோதேமும் இவைகள் எப்படி ஆகும் என்றான். 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயோ? மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நான் அறிந்திருக்கிறது சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை எப்படி உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அவருடைய அறியாமையை அங்கே அவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை அறிந்திருந்து நியாய பிரமாணத்தின்படி நீ வாழ்ந்திருந்தாலும் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை நீ இன்னும் விளங்காமல் புரியாமல் இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு தான் 14வது வசனத்தில் சொல்கிறார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறார். நிக்கோதேமுக்கு பூமிக்கு அடுத்த காரியங்களை சொன்னாலே உனக்கு புரியவில்லையப்பா, நான் பரலோகத்தின் காரியங்களை சொன்னால் உனக்கு எப்படி புரிய போகுது என்று சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறதை அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன செய்வார், உயர்த்தப்படுவார். அவரை விசுவாசிக்கிறவன் நம்ம செய்ய முடியாது. அவன் கெட்டு போகாமல் என்ன செய்வான், நித்திய ஜீவன் அடைவான். இந்த 2வது பகுதியை நாம் தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மோசேயினால் வனாந்தரத்திலே சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டது, எந்த சூழ்நிலையில் உயர்த்தப்பட்டது? என்னாகமும் 31வது அதிகாரம் எடுங்கள். என்னாகமும் 21வது அதிகாரம் 8வது வசனம். என்னாகமும் புத்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். இந்த சம்பவத்தின் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசே தேவனுடைய மக்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரே விதமான உணவு தான் நினைச்சார் அவர் கொடுத்தார். மன்னா என்கிற அந்த பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உணவை மாத்திரம் அவர்கள் சாப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். இந்த மன்னாவை தினமும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் சலிப்படைந்தார்கள். 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்கள் சலிப்படைந்ததினாலே ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தி வருகிறார். பல சூழ்நிலையிலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது, ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீண்டும் என்று சொல்லி முறையிட்ட பொழுது அவர் மோசேயை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை நடத்தி கொண்டே வருகிறார் கானான் தேசத்துக்கு. ஆனால் அந்த பாதையிலே, தேவன் நடத்தின பாதையிலே அவர்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. அவர்கள் சலிப்படைந்தார்கள். உடனே தேவனுக்கும் அவர்களை நடத்தின மோசேக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த அப்பம், இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
அற்பமான உணவு என்ன உணவு தெரியுமா? மன்னா. ஆண்டவர் தேவதூர்களுக்கு கொடுக்கிற அந்த உணவை யாருக்கு கொடுத்திருந்தார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த உணவையே அவர்கள் அற்பமான உணவு, எங்களுக்கு சலிப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மன்னா என்றாலே அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இது என்ன? அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் காலையில எழுந்திருத்த உடனே இன்னைக்கு என்னது, இட்லியா இடியாப்பமா என்று கேட்கிறது போல இன்னைக்கு அவர்கள் கேட்கும்போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? இன்னைக்கு என்னது? மன்னா என்று சொல்லிடுவேன். அடுத்த நாள் காலையிலே இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா அது என்ன, அன்னைக்கும் என்னதான் மன்னா. அதுக்கு அடுத்த நாள் கேட்டாலும் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னாலும் அதுவும் மன்னா தான். இது என்ன என்று சொல்கிற அந்த வார்த்தையை மன்னா என்று சொல்லி அவர்கள் மன்னாவின் நிமித்தம் என்ன செய்தார்கள்? சலிப்படைந்தார்கள். மன்னாவின் நிமித்தம் சலிப்படைந்தார்கள் என்றால் தேவன் தங்களை நடத்தின பாதையை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? சலிப்படைந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சொற்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இப்போ இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் எப்பொழுது அவர்களுக்கு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை கொடுத்தார்? இல்லை என்றால் பார்க்கும்படியாக அவரை ஒரு உருவத்தை செய்து தூக்கி வைத்தார் தெரியுமா? அவர் அன்புள்ளவராக இருக்கும் பொழுதுதான், ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுதுதான் என்ன செய்தார்? ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர் உருவாக்கியிருந்தார். அப்போ ஆண்டோடைய குணாதிசையை பாருங்கள். தேவன் அன்பாயிருக்கிறார் என்று சொன்னால் மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனுடைய அன்பு எப்படி இருக்காது? அது நம்ம ஏமாற்றாது. மனம் திரும்புதல் இல்லை என்றால் தேவனுடைய அன்பு நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. தேவன் எப்படி அன்பு கூறுகிறார்? நாம் தேவனற்று நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாம் மரித்து சாபத்துக்கு உள்ளாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக உயர்த்தி பலியாய் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அது முடிந்து விட்டது. இல்லையென்றால் அவர் நமக்காக அவரை செய்து முடித்து விட்டார். இப்போ அவருடைய அன்புக்கு நான் பாத்திரமனாய் இருக்கும் என்றால் நான் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே நான் கடிக்கப்பட்டிருக்கிறவன் நான் எங்கே பார்க்க வேண்டும்? எனக்காக அடிக்கப்பட்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை. ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய குமாரனை நமக்காக அவர் உயர்த்தினபடினாலே, பலியாய் செலுத்தினபடினாலே. அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் தப்புவிக்க வேண்டுமென்றால், தேவனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்புவிப்பதற்கு தேவன் அன்பு கூர்ந்து செய்த அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் அதற்கு பாத்திரமானாய் நான் மனம் திரும்புதலின் மூலமாக நான் அதை செய்ய வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இல்லாமல் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று நான் சொல்வேன் என்றால் தேவனுடைய அன்பு எனக்கு என்ன செய்யாது? அது பிரயோஜனப்படாது. தேவனுடைய அன்பு பிரயோஜனப்படாது. ஏனென்றால் அந்த அன்புக்கு நான் அபாத்திரனாய் என்ன செய்விட்டேன்? நான் போய்விட்டேன். தேவனுடைய அன்புக்கு நான் அபாத்திரனாய் போய்விடும். நான் இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11, 12வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதி நமக்கு தெரியும். இந்த உலகம் அழிக்கப்பட்டது. நோவாவின் காலத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்டது.
தேவன் அன்பாய் இருக்கிற தேவன் இந்த உலகத்தை அழிப்பாரா? அன்பாய் இருக்கிற தேவன் இந்த உலகத்தை அழிப்பாரா? இன்னைக்கு அநேகர் தேவனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்கிறது இல்லை. அன்பாய் இருக்கிற தேவன் இந்த உலகத்தை அழிப்பாரா? ஆம், அழித்தார். அதைத்தான் யோவான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் சீர்கெட்டவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய வழியை அவர்கள் அறியவில்லை. தங்கள் மனதின்படி தங்களுடைய வழிகளை எல்லாம் கெடுத்து கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய அன்பு என்ன செய்தது தெரியுமா? ஜனங்களை அழித்தது. 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இந்த தேவனுடைய குணாதிசயத்தை நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். தேவன் அன்பாயிருக்கிறார். ஆனால் அவருடைய இன்னொரு பகுதி, அவர் நியாயாதிபதியாக நினைச்சார், அவர் இருக்கிறார். அதுதான் அவருடைய குணாதிசயம். இந்த ஜனங்கள் முழுவதுமாய் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவன் இந்த ஜனங்களை அழித்தார். ஆனால் ஒரு நம்பிக்கையின் செய்தி இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உள்ள செய்தி என்ன தெரியுமா? நோவா உண்மையுள்ள இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக என்ன செய்து கீழ்பூசி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ என்ன செய்து கொள், ரட்சித்துக்கொள். இப்போ ஆண்டவருடைய அன்பு யாரு? அன்பை இங்கே பார்க்க முடியுதா? இந்த முழு உலகத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். ஆனாலும் அவருடைய அன்பு என்ன செய்து இருக்கிறது. அவருடைய அன்பு இருக்கிறது. அது யாருக்கு இருக்கிறது? அந்த அன்பு யாருக்கு இருக்கிறது? அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய அன்பு என்ன செய்கிறது? இருக்குது. அப்போ அவருடைய அன்பு ஒரு கண்டிஷனல் லவ். அவருடைய அன்பு யாருக்கு அது பிரயோஜனப்படும்? அவருடைய அன்பு இருக்கிறது. அவர் அன்பாயிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த அன்பு யாருக்கு பிரயோஜனப்படும்? அதை தேடுகிறவர்களுக்கு அது பிரயோஜனப்படும். அதை தேடாதவர்களுக்கு அந்த அன்பு என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. இன்றைக்கு நாம் அநேகர் எப்படி நினைக்கிறோம் இல்லை என்றால், ஜனங்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், அவரை தேடாதவர்களுக்கும் அந்த அன்பு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அந்த அவரை தேடாதவர்களுக்கு அந்த அன்பு நிச்சயம் அது பிரயோஜனப்படாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தேடாதவர்களுக்கு, அவரை தேடாதவர்களுக்கு, அவருடைய அன்பை தேடாதவர்களுக்கு அந்த அன்பு உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எப்படி பிரயோஜனப்படாது? தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பினாலே இந்த ஜனங்களை அவர் நோவாவின் காலத்தில் அழித்தார். ஆனால் அவரை தேடின யாராவது இருந்திருந்தால் அந்த ஆளை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? என் மகன் நோவா என்ன செய்கிறான்? பேழையை கட்டுகிறான், நீ அதில் போய் என்ன செய்யும், சேர்ந்து கொள் என்று என்ன செய்யிருப்பார்? ஆண்டவர் சொல்லியிருப்பார். நீ அந்த பேழையில சேர்ந்து கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்பொழுது பாருங்கள் ஆண்டவருடைய அன்பை. ஆண்டவருடைய அன்பு இருக்கிறதா? அவர் அன்புள்ளவராக இருக்கிறாரா? நிச்சயமாய் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் ஜனங்களை நியாயாதிபதியாய் தண்டியாமல் இருப்பாரா? நிச்சயமாய் அப்படி இருக்க முடியாது. அப்படி இருப்பார் என்றால் ஜனங்கள் எல்லாரும் தங்களை மன விருப்பத்தின்படி பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். தேவனை பின்பற்றுகிறவன் ஒருவனும் இருக்க மாட்டான். தேவனை தொழுகிறவன் ஒருவனும் இருக்க மாட்டான். ஏன்? தங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காதபடினாலே ஜனங்கள் நினைச்சுவார்கள். அவருடைய மன விருப்பத்தின்படி செய்து கொண்டே இருப்பார்கள். இங்குதான் தேவனுடைய அன்பை நாம் நினைக்கிறோம், நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே மனுஷர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற கிரியைகளுக்கு தக்க தண்டனை இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கிறது. ஆனால் அவருடைய அன்பு நம்மை என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. அவருடைய அன்பு நம்மை அப்பேற்பட்ட தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்க முடியும். எப்படி ரட்சிக்க முடியும்? எப்படி முழு உலகத்தையும் தேவன் அழிக்க வேண்டும் நினைத்த பொழுது கூட ஒரு நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினாரோ, அதே போலதான் இந்த பூமியிலே நாம்
வாழும் ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் நம்ம நிச்சய முடியும், நம்மை காப்பாற்ற முடியும். சமீபத்தில் நான் ஒரு காட்சியை, ஒரு வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் தன்னுடைய மத நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இன்னொரு மனிதனை அப்படியே கழுத்து அறுத்து செய்கிறான், கொலை செய்கிறான். அவனும் கடவுள் பெயராலே ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்? இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான். அவன் கழுத்தை அப்படியே அறுத்து ஒரே வெட்டி சாய்த்து விடுகிறான். ஆண்டவரே, மனிதன் எந்த அளவுக்கு மனித தன்மையே இல்லாமல், அன்பில்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு, அதுவும் யார் பெயராலே செய்கிறேன் என்று சொல்கிறான்? ஆண்டவன் பெயராலே செய்கிறேன் என்று சொல்கிறான். இந்த உலகம் எப்படி போகுது என்று பாருங்கள். வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிற உலகம். இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிப்பதற்கு தேவனுடைய அன்பை ஒன்றை செய்து இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று பார்த்து நாம் அதில் ஏறாவிட்டால், அந்த தப்பிக்க வேண்டும் என்று தப்பிக்கக்கூடிய வழியை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரே, அந்த தப்பிக்கக்கூடிய வழியிலே நான் அதை செல்லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் இந்த உலகினுடைய போக்கிற்கும் நான் செய்ய முடியாது, நான் தப்பிக்கொள்ளவே முடியாது. அவ்வளவாய் வேகமாய் போய்கொண்டிருக்கின்றது இந்த உலகம். எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், நோவாவின் காலத்திலே தேவனுடைய அன்பை ஒருவன் பெற முடியாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவன் அதிலிருந்து விடுதலை தேடி ஆண்டவரை அவன் தேடவே இல்லை. அவர் தேடி இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? நான் உனக்காக நான் ஒரு பேழையை நான் வைத்திருக்கிறேன், நீ அதிலே போய் சேர்ந்து கொள் என்று சொல்லியிருப்பார். இப்பொழுது அந்த அழிவிலே அழிந்து மாண்டவனுக்கு, அவனுடைய செய்கைக்கு என்ற அந்த பலனுக்கு, அந்த தண்டனைக்கு யாரை குறை சொல்வது? தேவனுடைய அன்பை குறை சொல்ல முடியுமா? இல்லை. கடைசி நாட்களிலே நம்முடைய அழிவை தீர்மானிக்கிறது நாம் தான். அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த உலகம் முழுவதும் எவ்வளவு வேகமாய் போய்கொண்டிருந்தாலும் அதை பார்த்து, ஆண்டவரே, இதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும், நீர் என்னை தப்புவித்து விடும் என்று சொல்லுகிற ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரி ஆண்டவர் ஒரு நோவாவின் ஆர்க்கை நிச்சயிப்பார், வைத்திருப்பார். ஆனால் அதை தேடாமல் அந்த தண்டனையை பெற்றுக்கொள்கிறவனுக்கு தேவனுடைய அன்பு ஒரு நாளும் நிச்சயாது, பிரயோஜனப்படாது. ஏன்? தேவன் செய்திருக்கிற போட்டிலே நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற வேண்டும். தேவன் காட்டுகிற வழியிலே, தப்புவிக்கிற வழியிலே நான் ஏற வேண்டும். அவர் அப்படித்தான் இருக்கிறார். தேவனுடைய சுபாவம் முடிவிக்கிறது. இந்த நாட்களிலும் ஜனங்கள் நம்மை சுற்றி தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். அழிவே வராதது போல அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லாதது போல அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய அன்பு எல்லாவற்றிலிருந்து என்னை விலக்கிவிடும் என்று நினைக்கிறார்கள். அது போலியான அன்பு. தேவனுடைய அன்பு எது தெரியுமா? ஒருவனுடைய தண்டனை வரும்பொழுது வனாந்தரத்திலே ஒரு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட்டிருந்ததே, நமக்காக இரத்தத்தை சிந்த ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்தாரு. அதுதான் தேவனுடைய அன்பு. ஆனால் அதை நான் நோக்கி பார்த்து விடுதலை ஆகாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னொரு போலியான அன்பிலே நான் நடத்தி கொண்டே இருப்பேன் என்றால் அந்த அன்பு என்னை நிச்சயாது, ரட்சிக்காது. தேவனுடைய அன்பு எனக்கு பிரயோஜனப்படாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது நாம் இந்த பகுதியை நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினார், எல்லோருக்கும் சொன்னார், என் மகனுக்கு திருமணம் இருக்கிறது, எல்லாரும் மன்னியுங்கள், வாருங்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் உதாசீனம் பண்ணி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நினைத்தார்கள், அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். ஆகவே அவர்கள் யாரும் எங்கே வரவில்லை? மணவாட்டியாய் இந்த மணவாளனுக்கு நிச்சயவில்லை, வரவில்லை. அது சுவிசேஷம். தேவன் ஒரு பெரிய விருந்து என்பது அவருடைய அன்பு.
அந்த அன்பு அவ்வளவு பெரிய விருந்தை செய்திருக்கிறது. ஆயத்தம் பண்ணி எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அழைப்பு கொடுத்து சுவிசேஷம் சொல்லப்பட்டவர்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? உதாசீனம் பண்ணார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் போன்றவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் எங்கே வந்து விட்டோம்? விருந்து சாலைக்குள்ளே நாம் வந்து விட்டோம். விருந்து சாலைக்குள்ளே வந்து அப்பிரோஜனமானவர்களாக, புரோஜனம் ஆண்டவருக்கு நம்முடைய கிரியை நிமித்தம் நாம் வராமல், எத்தனையோ நீதிமான்கள் தங்களுடைய சுய நீதிகளால் இருக்கும் பொழுது இந்த நீதியெல்லாம் அற்பமானது என்று சொல்லி அந்த அழைப்புக்கு கூட அபாத்திரராய் நாம் என்ன செய்தோம்? வெளியே இருந்தோம். நீதியின்படி இங்கே அழைக்கப்பட்டவர்கள் யார்? யூத ஜனங்கள். அவர்களுக்கு தான் என்ன செய்தது? அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் வந்தார்கள். அவர்கள் தான் அழைப்பை என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். ஆனால் புறஜாதியாய் தெரிந்து கொள்ளப்படாதவனாய் இருந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டு என்ன செய்தார்? நான் இந்த விருந்துக்கு வா, அங்கே தெருவில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து விட்டு வா என்று சொல்லும் பொழுது, அற்பமான உங்களையும் என்னையும் போன்றவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் என்ன செய்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த விருந்து சாலைக்கு வந்தோம். இப்பொழுது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணது. ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை பாருங்கள். 5வது வசனத்திலே, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். இந்த ராஜா இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணினாரே, இவர் யார்? இதான் பரமபிதா. நம்முடைய பரமபிதா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி நம்முடைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் என்ற அழைப்பினாலே அழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்திற்கு நீங்க எல்லாரும் வாருங்கள் சொன்னார்கள். அலட்சியப்படுத்தவர்கள் அவரை உதாசீனப்படுத்தி வரவில்லை. ஆனால் ராஜா என்ன செய்தார்? சரி போகட்டும், நான் அன்பாயிருக்கிறேன், வருகிறவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்படியே விட்டாரா? பிதாவுடைய தன்மையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ராஜாவின் அழைப்புக்கு யார் செவி மடுத்து வரவில்லையோ அவர்கள் எல்லாரையும் அழித்து அவருடைய பட்டணத்தையும் என்ன செய்தான்? சுட்டரித்தான். அன்புள்ள பிதா செய்கிற ஒரு காரியம், இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அவருடைய அன்பு நம்முடைய உள்ளே கொண்டு வந்து அவருடைய விருந்து சாலையிலே பங்கு பெறும்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தது. ஆனால் அவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தவர்கள் சுட்டரிக்கப்பட்டார்கள். அவருடைய பட்டணம் அழிக்கப்பட்டது. இப்பொழுது மறுபடியும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த ஊழியக்காரன் கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாயிருந்தது. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். ஆகவே அவர் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த கல்யாண விருந்துக்கு பாக்கியசாலிகளாய் மாறிவிட்டார்கள். இப்போ மறுபடியும் பாருங்கள், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, இவன் யார்? சுவிசேஷனுடைய அழைப்பை கேட்டு அவன் என்ன செய்து விட்டான்? விருந்து சாலைக்கு வந்து விட்டான், சபைக்கு வந்து விட்டான். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின அந்த பெரிய விருந்தை பங்கெடுப்பதற்காக உள்ளே வந்து விட்டான். இப்போ ஆண்டவர் பார்க்க வருகிறார். பார்க்க வரும்பொழுது அவன்கிட்ட என்ன இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லை. உடனே அன்புள்ள தேவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். கல்யாண வஸ்திரம் தரித்திராத அவனை நீ எப்படி இங்கே வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அவனை பணிவிடைக்காரன் நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அவனை எங்கே போட சொல்கிறார்? கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் விருந்து சாலையிலே சுவிசேஷத்தின் அழைப்பை கேட்டு உள்ளே வந்து உட்கார்ந்திர ஒருவன், அவன் வஸ்திரம் தெரியாதவனா இருந்தானால் அவனை பிடிச்சி எங்கே போட சொல்றார்? கையும் காலும் கட்டி
அவனை அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருள் எங்கே இருக்கிறது? அது மரணம், அது நித்திய மரணம் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். அங்கேதான் அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. அதைத்தான் இங்கே அந்த லாங்குவேஜ் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த மொழியை தான் ஆண்டவர் சொல்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் எங்கே இருக்கும்? தண்டனைக்கு உரிய இடம். ஆனால் அந்த இடத்திற்கு யாரை ஆண்டவர் அனுப்புகிறார்? அப்படி சுவிசேஷத்தை கேட்டு அப்படி விருந்து சாலைக்குள்ளே வந்து பந்தியில உட்கார்ந்து இருந்த ஒரு மனுஷனை பிடித்து அவர் எங்கே அனுப்புகிறார்? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். எதனாலே அனுப்புகிறார்? அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் இருக்கிறான். இல்லை என்றால் அவருடைய அன்பு ஒரு சிலுவையை குமாரனை தொங்குவிட்டதே, அந்த ரட்சிப்பை அவன் இன்னும் நினைச்சவில்லை, அடையவில்லை. ஆனால் அவன் எங்கே உட்கார்ந்திருந்தான்? அவன் விருந்து சாலையில உட்கார்ந்திருந்தான், சபையிலே உட்கார்ந்திருந்தான். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போலியாய் நம்முடைய தீர்க்கமான அவருடைய அன்பை ஆண்டவரே அப்படியே நான் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் மனம் திரும்பாத பட்சத்திலே தேவனுடைய அன்பு எனக்கு என்ன செய்யாது? கிரியை செய்யாது. சபையிலே வந்து நான் விருந்து சாலையில உட்கார்ந்திருந்தாலும் அது கிரியை செய்யாது. தேவன் நியாயந்திருக்கிறவராய் இருக்கிறார் என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய அன்பு அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. ஆனால் அதை நான் பிரயோஜனப்படுத்தாவிட்டால் அவருடைய அன்பு எனக்கு பிரயோஜனப்படாது. எப்படி நான் தீர்க்கமாய் தீர்மானம் எடுத்து இந்த பூமி அழியும் பொழுது நோவாவின் பேழைக்குள்ளே நான் நோவாவோடு செல்வேன் என்று நான் முடிவெடுக்காத பட்சத்தில் தேவனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது, முடியாது, முடியாது. ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நிச்சயிக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த முழு உலகமும் கரைப்பட்டு அதை வேகமாய் தேவனுடைய தண்டனையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை மாத்திரம் அதுல ஒரு மாற்று கருத்தும் ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அதை எல்லாமே துரிதமாய் செய்கிறார்கள், துரிதமாய் பாவம் செய்கிறார்கள், துரிதமாய் ஓடுகிறார்கள், தேவனை விட்டு துரிதமாய் விலகி போகிறார்கள். தேவனுடைய நியாயத்திற்கு ஒன்று உண்டு என்பதை அறியாதவர்களாகவே போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களோ இல்லை என்றால் சபையில் இருக்கிற நாமும் கூட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் நான் விரும்புகிற தேவனை நான் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜனங்களுக்கு இல்லை என்றால் இன்னைக்கு உள்ள வாலிபர்கள், இன்னைக்கு வாலிபர் அநேகர் இல்லை, வாலிபர்கள் தங்களுக்கு ஒரு கிறிஸ்து வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்து விரும்புகிறார்கள் தெரியுமா? அவர்கள் விரும்புகிற ஒரு கிறிஸ்து வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எந்த பாவம் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த வழிக்கு அவருடைய கிறிஸ்து அவர்களை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுக்கு பிரியமானபடி அவர்கள் கிறிஸ்து பின்னே போக வேண்டும், அவர்களுக்கு பிரியமானபடி மூப்பொருளும் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு உள்ள கிறிஸ்துவுக்கு வழியிலே அவர்கள் அல்ல, அவர்களுக்கு ஒரு வழியிலே ஒரு கிறிஸ்துவை நான் அவருக்கு பின்னே செல்ல வேண்டும், நான் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி ஒரு வழி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? டெய்லர் மேட் ஜீசஸ் ஃபார் தி யங் பீப்புள். அவர்கள் இளையர்களுக்காக அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துவை நான் உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கவே முடியாது. அவர்களுக்கு ஒரு கிறிஸ்து வேண்டும் என்றால் அவருடைய இச்சைகளின்படி அவர்கள் செய்வார்கள். அவர்கள் அகங்காரிகளாய் பெருமைக்காரர்களாய் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் மத்தேயு 5ஆம் 6ஆம் அதிகாரம் 7ஆவது அதிகாரம் இல்லாத ஒரு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இல்லாத ஒரு இயேசுவை நான் போதிக்க வேண்டும். அப்படி தேவன் மாறுகிறதே இல்லை. தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய சுபாவம் மாறுகிறதே இல்லை. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார், தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கும் நாம் வாழும் இந்த நாட்களிலே நம்மை சுற்றி முழுவதுமாய்
நரகத்தின் ஆக்கினைக்கு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் ஒரு வேலையை என்ன செய்யறார்? அவர் உண்டு பண்ணி வைக்கிறார். அதுதான் நம்முடைய அன்பு, அதுதான் நம்முடைய அன்பு. ஆனால் வேலைக்குள்ள வருவதும் வராததும் யாருடைய விருப்பம்? என்னுடைய விருப்பம். அந்த அன்பை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் யாருடையது? அது என்னை பொறுத்தது. நான் நிராகரிப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னை அப்படியே தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு வைக்கவே மாட்டார். அவர் வேலையில அதுக்கு ஒரு நேரமும் உண்டு, அதற்கு ஒரு நேரமும் உண்டு. ஒரு நேரத்துக்கு முன்பு அதனுடைய கதவுகள் சாத்தப்படும், பேழையின் கதவுகள் சாத்தப்படும். ஏன் சாத்தப்படும்? அங்கே உள்ளே இருக்கிறவர்களை ரட்சிக்க வேண்டும், உள்ளே இருக்கிறவர்களை ரட்சிக்க வேண்டும், இந்த தண்டனையிலிருந்து ரட்சிக்க வேண்டும். அதற்காக தேவன் பேழையின் கதவுகளை சாத்தும் நேரமும் கூட நிச்சயம் வரும். சபையும் அப்படித்தான். சபை உங்களுக்கு ஒரு நோவாவின் பேழையை போல, இந்த உலகத்திலே நீங்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவனுடைய அன்பு உங்களை என்ன செய்திருக்கிறது? இங்கே சபைக்குள்ள வந்து பேழைக்குள்ளே ஏறிக்கொள் செய்கிறது. பேழைக்குள்ளே ஏறுவதும் ஏறாததும் உங்கள் விருப்பம். தேவன் ஒருபோது நிர்பந்திப்பதே இல்லை, நிர்பந்திப்பதே இல்லை. ஆனால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று மாத்திரம் நினைச்ச முடியாது. நினைக்க எப்பொழுது நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? நான் மனம் திரும்பாத பட்சத்தில் நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இல்லை என்றால் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் கூப்பிடாத பட்சத்தில் நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. தேவனுடைய அன்பு எனக்கு பிரயோஜனப்படாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்பு எனக்கு பிரயோஜனப்படாது. ஒரு ஃபைட்டர் ஜெட்டு பிளேன்ல ஒருவன் போய்கொண்டு இருக்கும் பொழுது எதிரி அவர்களை என்ன செய்து விட்டான்? சுட்டு விட்டான். எதிரி சுட்ட உடனே அந்த ஃபைட்டர் பிளேன்ல இருந்த அந்த பைலட் உடனே ஒரு பாராசூட் மூலமாய் அவர் தப்பித்து என்ன செய்து விட்டார்? கீழே இறங்கி விட்டார். நான் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இப்படிதான், என்னுடைய வேகமாய் நான் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எதிரி என்னை என்ன செய்து விட்டான்? என்னுடைய பிளேனை ஷூட் பண்ணிவிட்டாலும் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருப்பார்? ஒரு பாராசூட்டை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த பாராசூட்டை நான் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அந்த பாராசூட்டை பயன்படுத்தினால் அவருடைய அன்பை நான் பிரயோஜனமாக்கிக் கொள்கிறேன். ஆனால் அந்த பாராசூட்டை நான் பயன்படுத்தாத பட்சத்தில் தேவனுடைய அன்பு எனக்கு உதவி செய்யுமா? உதவி செய்யாது. வருங்காலங்களிலே நாம் ஏமாந்து போகாமல் ஜனங்கள் விரும்புகிறபடி, இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளே விரும்புகிறபடி அவன் நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது மாறாதது. இந்த உலகத்தை தந்தால் போல நிச்சயாது, அது மாறுகிற அன்பு அல்ல. அவருடைய பிரமாணங்கள் மாறுகிறது இல்லை. 20ஆம் நூற்றாண்டுக்கு தகுந்தாற் போல அவருடைய பிரமாணம் மாறுமா? மாறாது. அவருடைய பிரமாணங்கள் அன்றும் இன்றும் ஒன்றுதான். அவருடைய குணாதிசயம் ஒன்றுதான். அவர் நியாயாதிபதியாயிருக்கிறார், ஆனால் அன்புள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு அவர் செய்கிறார். அவர் வழி அறிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுவார். ஆனால் பேழையை கண்டு அதை ஏறிக்கொள்வது அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சமானம். ஆனால் அதிலே நான் நிராகரிப்பேன் என்றால் நான் தப்பித்துக் கொள்வதற்கு வகையே இல்லை, வகையே இல்லை. ஒரு ஊழியக்காரனத்திலே ஒரு சகோதரி வந்தார்கள். ஒரு சுவிசேஷ கூட்டம் முடிந்த உடனே அந்த ஊழியக்காரனத்திலே வந்து தேம்பி தேம்பி அழுதார்கள். உடனே சொன்னார்கள், என்னம்மா, எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து விட்டீர்கள் இன்றைக்கு என்று சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டார்கள். நான் ஆண்டவரை எத்தனையோ முறை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டேன் சொல்லி நான் திரும்ப போனேன், என்னாலும் என்ன செய்யவில்லை, முடியவே இல்லை. இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாம் என்று நான் நினைத்து விட்டு நான் போய்விட்டேன். ஆனால் எப்படியோ மறுபடியும் உங்க கூட்டத்திற்கு நான் வந்த பொழுது மறுபடியும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. ஆனால் அவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி, இந்த ஆண்டவரால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவர் வந்தார்கள். உடனே என்ன, நீ யாருடன் இந்த கூட்டத்திற்கு வந்தாய் என்று கேட்டார். உடனே ஒரு நண்பருடன் நான் வந்தேன் என்று சொன்னார். உடனே உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார். இல்லை, திருமணமாகவில்லை. அப்படி என்றால் நீ கூட்டு வந்த நண்பன் யார்? நான் அவருடன் தான் வாழ்கிறேன் என்று சொன்னான். உடனே
நீ அவருடன் தான் வாழ்கிறாய், ஆனால் அவர் உனக்கு கணவர் இல்லை என்று சொல்கிறாயே, அப்படி என்றால் நீ திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதானே? இல்லை, திருமணம் பண்ணிக்கொள்ள முடியாது, அவரும் அதை விரும்பவில்லை, நானும் அதை விரும்பவில்லை. இது வெளிநாட்டில். உடனே அவர் சொன்னார், ஒன்றே ஒன்றுதான் உனக்கு உள்ள விடுதலையை நான் சொல்கிறேன். ஒன்று, நீ இயேசுவை காதலிக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னுடைய காதலனை நீ காதலிக்க வேண்டும், அதுதான் முடிவு என்று சொன்னார். உனக்கு இயேசு ஒரு விடுதலை வேண்டும் என்றால் நீ இயேசுவை காதலிக்க வேண்டும். அவனை காதலிக்க வேண்டும் என்றால் நீ இயேசுவை நீ காதலிக்க முடியாது. இரண்டில் ஒன்றை தான் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த சகோதரி அப்படியே அழுது கொண்டு, எப்படி ஒரு ஐஸ்வர்யானி எப்படி திரும்பி போனானோ அதே போல என்ன செய்விட்டான், போய்விட்டாள். அவள் அழுது வந்தது உண்மைதான், ஆனால் அவள் தெரிந்து கொண்ட பாதை வேறே பாதை. தேவனுடைய அன்பு இப்போ உதவி செய்யுமா? தெளிவாய் சொன்னார், நீ உன்னுடைய கணவனை நீ கணவன் அல்லாத ஒருவரை காதலிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ யாரை காதலிக்க முடியாது? இயேசுவை நீ அன்பு கூற முடியாது. அவ்வளவுதான். இன்றைக்கு ஜனங்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க, இரண்டையும் ஒன்றாக்கி எப்படியாவது அவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தப்பிக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய கிருபை நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்கிற அன்பு கிருபைக்கு விளக்கமாய் என்று சொல்வார்கள். அது தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு தான் என்னது, கிருபை என்று சொல்வார்கள். தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பா? இல்லை, தேவனுடைய அன்பு நிபந்தனையோடு உள்ள அன்பு தான். அது எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய அன்பு, அவருடைய கிருபையை நிச்சயம் உன்னை தாங்கிக் கொள்ளும். ஆனால் அந்த கிருபை எப்படி தெரியுமா? உங்களுடைய நற்செயலினால் நீங்கள் எங்கே போகவும் முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகவும் முடியாது. அதுதான் என்னது, கிருபை. நம்முடைய நற்செயல்களினால் நற்கிரியைகளினால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அதுதான் கிருபை. ஆனால் நம்முடைய பாவங்களினால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாமல் நம்மை நிச்சய முடியும், காப்பாற்ற முடியும், அதுதான் கிருபை. ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நான் பாவியாய் இருந்த பொழுது ஆண்டவர் அடைய ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொண்டு நான் அங்கே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகிறேனே, அது அவருடைய கிருபை. ஆனால் என்னுடைய நற்கிரியைகளினாலே தேவனுடைய கிருபை இல்லாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா என்றால் அது போகவே முடியாது. அதை தடுப்பது தான் எது, கிருபை. ஏனென்றால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது, அது பிரயோஜனமே இல்லை. அநேகர் என்று நினைக்கிறார்கள், மனம் திரும்பாத எங்கேயோ வெளியே யாரோ மனம் திரும்பவில்லை நினைக்கிறார்கள். மனம் திரும்பாது நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, நாம் அதிலே மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய அன்பினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய நீதி, நம்முடைய கிரியைகள், நற்கிரியைகள், நம்முடைய நல்ல சுபாவங்கள், நாம் பிறந்து வளர்ந்ததிலிருந்து நாம் நீதிமானாய் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோமே, அந்த நற்கிரியைகள் ஒரு பிரயோஜனத்தையும் நினைச்சியாது இருக்காது. நான் எங்கே போக வேண்டும், எதை பார்க்க வேண்டும்? சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த எனக்காக உயர்த்தப்பட்ட ஒன்றை நான் பார்க்காவிட்டால் அந்த கிருபை எனக்கு நிச்சயாது, பிரயோஜனப்படாது. நான் கடைசியாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் 14வது வசனத்தை பாருங்கள். இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. யூதா 14வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? பாருங்கள். ஏனோக்கு ஆண்டவர் வருவதற்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு முன்பாக, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏனோக்கு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாய் வாழ்ந்த அந்த ஏனோக்கு எதை குறித்து சொன்னானாம்? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவன் பேசுகிறான். அப்போ இன்றைக்கு நாம் பேசுகிற நியாயப்படுத்தி எப்போது பேசப்பட்டது? இந்த பூமம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆதாமிலிருந்து 7 ஜெனரேஷன் தான் வந்திருக்கு. அப்பமே ஏனோக்கு எதை குறித்து பேசுகிறார்? இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுகிறார். இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து. அப்போ இந்த நாட்களிலே அவருடைய இந்த நியாயத்தை குறித்து நாம நிச்சய முடியாது, மறைத்து பேச முடியாது. அது எங்கே எப்போதே பேசப்பட்டது. அது 7ஆம் ஆதாம்
பிறந்து அவன் உருவாக்கப்பட்டு 7ஆம் தலைமுறையிலேயே அது பேசப்பட்டது. என்ன பேசப்பட்டது? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன பேசப்பட்டது? இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை நிமித்தம். இதில் ஒரே வார்த்தை 4 தடவை வருது. ஒரே வார்த்தை 4 தடவை வருகிறது. அந்த நியாய தீர்ப்பு குறித்து பேசப்படும் பொழுது ஒரே வார்த்தை. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அவபக்தி. இன்றைக்கு காணப்படுகிற ஜனங்கள் நம்முடைய மத்தியில காணப்படுகிறதும் என்னது? அவபக்தி தான். அவபக்தி இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவ பக்தி அற்று போய் ஜனங்கள் ஏதோ ஒரு போலியான ஒரு கிறிஸ்தவத்தையும் ஒரு போலியான கிறிஸ்தவ ஐக்கியத்தையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு போலியான கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது நான் போலியான கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு போலியான கிறிஸ்தவ ஐக்கியத்தை நான் சொல்கிறேன். இதுதான் போலியான ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் என்று நினைக்கிறீர்களே. தேவ பக்தி இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது அது நீங்க நினைக்கிற ஒரு போலியான கிறிஸ்தவ ஐக்கியம். தேவ பக்தி இல்லாமல் அவபக்தியாய் நடக்கிற எல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறிகள். அவைகள் தண்டனைக்கு காத்திருக்கக்கூடிய பட்டியலில் அது இருக்கிறது. அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியின் கிரியை நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று நிச்சயதான் முன்னறிவித்தார். இப்பொழுது இந்த அவபக்தியான ஒரு வாழ்க்கையை குறித்து பேசாமல் நாம் இருக்க முடியுமா? ஆண்டவரத்தில் நான் பயப்படுகிறேன். ஆண்டவரே, வாரம் நாங்கள் பேசினாலும், வாரம் நாங்கள் போய் தியானித்தாலும், ஆண்டவரே, தேவபக்தி அவபக்தி என்கிற 2க்கும் நான் வித்தியாசத்தை பார்த்து தேவபக்தியாய் நடக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படாவிட்டால் அவபக்தியாய் நான் செய்கிற கிரியை நிமித்தம் அவபக்தியாய் இருக்கிற எனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு தேவன் நினைச்சுவார். ஆயிரமான தூதர்களோடு நினைச்சுவார். அவர் வருவார். அவர்கள் வந்து சொல்வார்கள், எங்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியத்தைக்கு உனக்கு கிருபையாய் கொடுத்தாரு, அதை நீ எடுக்காமல் விட்டாயே என்று யார் சொல்வார்? ஏனென்றால் இந்த வெளிப்பட போகிற விடுதலை குறித்து அவர்களும் பார்க்கும்படி ஆசையாக இருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறார். யாரு பார்க்கணும்னு ஆசையா இருந்தார்கள்? தேவ தூதர்களும் கண்டுகளிக்க ஆசையா இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் மனுஷது கிடைத்தது. பிரியமானவர்களே, தேவபக்தி அவபக்தி, இந்த தேவபக்தி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நான் நடத்தாவிட்டால் போலியான கிறிஸ்தவ ஐக்கியம் நம்ம நிச்சயம் ஒரு நாள் ஏமாற்றும். ஏனென்றால் தேவன் பார்க்கிறது எந்த ஐக்கியத்திலிருந்து வருகிறான் என்று பார்க்கவில்லை. அவபக்தியான தேவபக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு காத்திருக்கிறது. ஆங்காங்கே நம்மை சுற்றி இருக்கிறது. ஒன்றை பக்தி என்று நினைக்கிற ஒன்று இருக்கிறது. அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவமே அது எதுதான், அது இருதயம் சம்பந்தப்பட்டது தான் கிறிஸ்தவம். இல்லைண்டா தேவனை பின்பற்றுவது தேவ பக்தி என்பதெல்லாம் எதை பற்றியது? ஒரு இருதயத்தை பற்றியது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறது. எல்லாமே இருதயத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள். ஆனால் நாம் நினைக்கிற எல்லாமே எதை பற்றி தான் நாம் நினைக்கிறோம்? வெளியரங்கமான ஒன்றை குறித்தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை குறித்தான் நாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் அதை குறித்தான் நாம் பயப்படுகிறோம். வெளியே யாரும் ஏதாவது சொல்லிடுவாங்களா? ஏனென்றால் நம்முடைய சபையில் அவர்கள் இதை சொல்லிடுவார்களோ, இல்லை பார்த்து விடுவார்களோ? எல்லாமே வெளியரங்கமான காரியத்தை குறித்து நாம் நினைக்கிறோம், பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எடுத்த உடனே முதலாவது தம்முடைய ஜனங்களை சீர்படுத்த வந்த பொழுது அவர் சொன்னார், பாத்திரத்தை உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் தானாக சுத்தமாகும். அப்போ சுத்தமாக்கப்பட வேண்டியது எது? நம்முடைய இருதயங்களிலே. நாம் இன்றைக்கு அநேகர் வெளியரங்கமான எல்லாவற்றையும் பார்த்து அதை குறித்து நம்ம பயந்து கொண்டு அதை குறித்து நியாயப்படுத்திக் கொண்டு நான் இருக்கிறோம். நான் இப்படி இல்லாவிட்டால், நான் வெள்ளைச்சட்டை போடாவிட்டால் யார் தப்பா நினைச்ச கூடாது, நான் இந்த சேலையை உடுத்தினால் அவர்கள் ஏதாவது நினைத்து விடக்கூடாது. இப்படியாய் ஒரு கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். எல்லாமே வெளியரங்கமான ஆண்டவர்
நம்முடைய இருதயத்தை பார்த்து அவர்களுடைய மேட்டுமையும் அவனுடைய கசப்பையும் அவருடைய பொறாமையையும் அதுல இருக்கிற பெருமையும் எடுத்து என்ன செய்கிறார்? அவர் பார்த்து அதை நியாய்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, தேவபக்தி இல்லாமல் அவபக்தியாய் செய்கிற எல்லாவற்றிலிருந்து நிச்சயம் விடுதலை கூடும். எனக்கென்று நீர் ஒரு பேழையை நேர்ச்சிருக்கிறேன், என் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த பேழைக்குள்ள நான் நினைச்சிட்டும் போகட்டும். எனக்கென்று ஒரு ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீர் எனக்காக உயர்த்தினீர், அதை நான் பார்த்து நான் செய்யட்டும், ரட்சிப்படையட்டும். எனக்கென்று ஒரு விடுதலையை நீர் வைத்திருக்கிறீர், நான் அதை சுதந்திரிக்கட்டும். அப்படி இருப்போம் என்றால் தேவன் வருங்காலத்தில் வருகிற தண்டனைக்கு நான் நினைச்ச முடியும், தப்பிக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளோடு நான் நினைச்ச முடியும். தேவனை ஆராதித்து நான் பேழைக்குள்ளே அவரை நான் சென்று பாதுகாப்பாய் நான் இருக்க முடியும். இந்த முழு பூமியும் இன்னும் வரும் நாட்களிலே அவபக்தியிலே என்ன செய்து கொண்டே போயிட்டு இருக்கோம், வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய அனைவரும் கூட அவபக்தியில் இருந்து போய்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? ஒரு விடுதலை உண்டு. அவர் ஒரு பேழையை வைத்திருப்பார். பக்தி உள்ளவர்களை தம்முடைய சமூகத்தில் வடிச்சுவார், அவர் சேர்ப்பார். ஆண்டவரை கொடுத்த பொழுது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அந்த களஞ்சியத்தை விலைக்கு இணைச்சுவார். கோதுமை ஒருபவும் பதறையோ அக்னியினால் சுட்டரிப்பதற்கும் நினைச்சுவார். ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்க. எங்கே வேணாலும் அவர் கோதுமையை பிரிக்கிறார். அந்த பதரை ஒரு பத்திரமாக வைத்திருந்தார் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, பதரை எங்கே தான் சேர்ப்பார்? அக்னியினாலே சுட்டரிப்பார். நான் உங்களை பயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது, தேவனுடைய பிரமாணம் மாறாதா இருக்கிறது. அவர் அபபக்தி உள்ளவர்களாய் அவபக்தியாய் செய்த எல்லா அபபக்தியான கிரியைகளுக்கும் அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு தம்முடைய தூதர்களோடு கூட இருக்கிறார். அவர் வருகிறவராய் இருக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்த தேவபக்தி ஆண்டவரே என்னிடத்திலிருந்து ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டாம், அது எடுபட்டு போக வேண்டாம். என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவபக்தியாய் போனாலும் ஆண்டவரே நான் உம்மை தேடட்டும், என் இருதயம் உம்மை நோக்கட்டும், உமக்கு பிரியமான பக்தியான வழியிலே ஆண்டவரை நடப்பதற்கு உதவி செய்யும் என்று கேட்போம். தேவன் நம்மை நடத்துவார். அப்படி அன்பு மாறாததாய் நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பேழையை ஆண்டவர் உருவாக்கி நம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.